ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக ஆரி எம்ப்ராய்டரியில் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் நெட்டட் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு தான் லாக் பண்ணுவோம். பட் நான் இந்த ப்ளவுஸில் ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நெக்லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதில் கண்டினியூஸாக 3 லைன் செயின் ஸ்டிச் நல்லா நெருக்கமாக கொடுத்துட்டு ராங் சைடு திருப்பி அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த லைன்லேயே க்ளூவை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் நெட்டட் ஃபேப்ரிக்கும் பிரிஞ்சு போகவே போகாது. பட் இந்த டெக்னிக் எல்லா ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போதுமே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒரு சில இடத்துல ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு தான் லாக் பண்ணணும். ஸோ இந்த டிசைனில் நான் வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போடாமல் ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு க்ளூ அப்ளை பண்ணி கட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெட்டட் ஃபேப்ரிக் டபுள் லேயர் போட்டிருக்கேன். நான் மேக்ஸிமம் ஆரி ஒர்க் பண்ணுறனாலே டபுள் லேயர் போட்டுக்கிறது. ஏன்னா அது கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கஸ்டமர் வியர் பண்ணும்போதுமே எந்த ஒரு டேமேஜு இஷ்யூ இல்லாமல் நீட்டாக வரும் நமக்கு. ஸோ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணி கஸ்டமருக்குமே ரீச் ஆகிடுச்சு. அவங்களுமே நான் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க.